உங்க விருப்பப்படுற ஏதாவது ஒரு விஷயத்த சுருக்கமா சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக தொகுதி மறுவரிக்காக நம்ம தலைவர் வந்து இதை பண்ணாரு. இதை கூட பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அவர் அந்த ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. அந்த பிரச்சாரம் பண்ணு காலையில் எழுந்து இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து துரோக அநீதி இழைக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு முதல்ல தீ எரிச்சிட்டு தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஆட்சி முடிய போற டைம் இது. ஆட்சி முடிய போற டைம் கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. எலெக்ஷன் டைம்ல நடக்குது. அப்போ ஒரு வீடியோ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வைரலா இருக்கும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, பேசுறீங்களா பிரதர்? வேற யாருக்காவது இருக்கா? மைக் உங்ககிட்ட வரும், யாரா இருந்தா கை தூக்குங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. இப்போது சட்டமன்றத்தில் நம்ம சிஎம் பேசினார். இப்போது ஒரு 2-3 days பிஃபோர் விவசாயிங்க போராட்டம் பற்றி பேசலை, இந்த விஷவாயு தாக்கத்தை பற்றி பேசலை. ஆனால் பேசுனது எல்லாமே நம்ம திமுகவை எதிர்த்தோ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எதிர்த்தோ தான் பேசினாங்க. அவர் பேசின முறையில் எதுவுமே உப்பும் இல்லை சப்போ இல்லை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுதான் வாயத்தரங்க சிஎம். நாட்டில் நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையோ அல்லது தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதத்தை கொண்டு போகிறதுக்கான விஷயமோ எதுவுமே பேசலை. திமுகவை எதிர்க்கிறதோ திமுகவை அவர் முன்னாடி பிரச்சாரம் பண்ண பற்றியே திருப்பி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் பேசுறது வந்து தமிழ்நாட்டை வந்து எப்படி முன்னேற்ற பாதை கொண்டு போகணுமோ அதை பற்றி பேச நல்லா இருக்கும் சட்டமன்றத்தில். நன்றி. அவ்வளோதான். அடுத்து